ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் மீது எங்களுக்கு வணக்கம். இது புத்தாண்டு ராசி பலன், ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் 2025 தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான், இவங்க எல்லாருமே இந்த வருஷம் பயிற்சியாக வராங்க. சனி பகவான் மார்ச் மாதத்துலேயும், குரு ஏப்ரல்லையும், ராகு ஆகஸ்ட்டில் பயிற்சி ஆவாங்க, ராகு கேதுக்கள். சரி, எப்படி இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னா, இது வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம போயிருக்கலாம், வர வேண்டிய பணம் வராமல் காலதாமதமாயிட்ருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோட்சாரம் மாற்றி கொடுக்க போகுது அப்படின்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 7ஆம் வீட்டில் உங்கள் ராசிக்கு 7ல் குரு வராரு, ராசியவே பார்க்க போகிறாரு. மனசில் உடல் பலம், மனபலம் இதெல்லாம் அதிகரிக்கும். சாத்வீகமான எண்ணம் தோன்றும், ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் கூடும், பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும், தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட கம்யூனிகேஷன், சிறு தூர பயணம், இதெல்லாம் நன்மை தரும் விதத்தில் நிச்சயமாக அமையும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக இந்த 2025 நிச்சயமாக இருக்கும். இது வரைக்கும் உங்களோட 4ஆம் வீட்டில் இருந்தார் ராகு பகவான். அவர் பயிற்சியாகி தைரியம், தன்னம்பிக்கை அதெல்லாம் கொடுக்கக்கூடிய தைரியம், வீரியஸ்தானத்துக்கு வராரு. இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார். இது வரைக்கும் 10ல் இருந்து ஒரு சில நன்மைகளை தந்த கேது பகவான் 9ஆம் வீட்டுக்கு போகிறது. பாக்கியங்கள் தடைபடும் அப்படின்னு சொல்லலாம். தகப்பனாரோட உடல்நிலை பாதிப்புகளை தரும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும். பட் ஆனால் ராகு 3ல் இருக்கிறது சிறப்பு, அதை குரு பார்க்குறது அதை விட சிறப்பு. அப்போ நல்லபடியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ். கூட பிறந்தவங்களால் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படலாம், அவங்களால ஒரு சில செலவு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. இந்த சனி பயிற்சி, அந்த சனி பார்த்திங்கன்னா 4ஆம் வீட்டில் போய் வர்றாரு இல்லையா, அது அப்போ சுகஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்குது. அது ஏதாவது பாதிக்குமானா நிச்சயமாக பாதிக்காது. ஏன் பாதிக்காது அப்படின்னா, அந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் அந்த ராசிக்கு கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனாலையும், அடுத்து வரக்கூடிய காலங்களில் ராசிக்கு திரிகோணத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களாலையும் இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய பாதிப்புகளை தராது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மொத்தத்தில் இந்த பயிற்சி காலம், இந்த 2025 வருடம் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை விட மிகவும் சிறப்பு மிக்கதாகவும் முன்னேற்றம் மிக்கதாகவும் நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். மொத்தத்தில் 23, 24 இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி 2025 ஒரு புதிய பாதையை வகுத்து தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும். உங்களோட சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமும், வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த வருடம் நல்லதொரு வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.